அழகு 13வது பார்க்க இருக்கிறோம். முதலாவது நாங்க வளிமண்டலத்தினுடைய அமைப்பு. எங்களுக்கு வெளிப்புறம் எங்களுக்கு மேல இருக்கிற வழி சுத்தி வர இருக்குது. எங்களுக்கு வழி எங்களோட பூமியை சுத்தி இருக்கிற வழி, அதை நாங்க வளிமண்டலம் என்று சொல்லணும். இப்ப எங்களுக்கு தெரிகிற நீல நிற வானம், முகில்கள், நட்சத்திரங்கள், சந்திரன், இது எல்லாமே இந்த வளிமண்டலத்துக்கு ஊடாகத்தான் எங்களுக்கு தெரிகிறது. சரியா? இப்ப வளிமண்டலம் எது வரைக்கும் இருக்குதுன்னு பார்த்தா, இப்ப எங்களோட பூமின்னா உங்களுக்கு தெரியும், கோள வடிவானதாக இருக்கு. நாங்க வச்சிருந்தா இந்த பூமியின் தரையில இருந்து நாங்க பார்க்கக்குள்ள கிட்டத்தட்ட 700 கிலோமீட்டர் வரை. பூமியின் தரையில இருந்து நாங்க பார்த்தா 700 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் காணப்படுகின்ற ஒரு வாயு படலம். அதுதான் வளிமண்டலம். அப்ப வளிமண்டலம்ன்றது ஒரு வாயு படை என்று சொல்லுது. சரி, கிட்டத்தட்ட 700 கிலோமீட்டர் வரைக்கும் எங்களுக்கு காணப்படும். சரி, ரைட். அப்ப வலிக்கு திணிவு இருக்கு என்ற விஷயத்த நீங்க 6ஆம் ஆண்டிலேயே செய்து பார்த்திருப்பீங்க. திணிவு உண்டு என்பதை காட்டுவதற்குரிய பரிசோதனை. 2 பலூன் எடுத்து 1 மீட்டர் கோடுல ஊதி 2 சைடும் கட்டினா 2 பக்கமும் ஊதின பலூன்டா சமநிலையில நிற்கும், சமனா இருக்கும். ஒரு பக்கத்துல இருக்கிற பலூன்ல இருந்து காத்து வெளியே எடுத்து விட்டா மற்ற பக்கம் சாஞ்சிடும். அப்ப அதுக்கு என்ன காரணம்? அந்த பலூனுக்குள்ள இருக்கிற காத்து வெளியில போனோன்னு, வெளியில போனோன்னு அதுக்கு திணிவு குறையுது, மற்ற பக்கம் திணிவு கூடுறதுனால அது சரியுது. அப்ப வலிக்கு திணிவு இருக்கு. அப்ப வலியின் திணிவு நிறை காரணமாக ஒவ்வொரு எங்கள் மேலையும் சரி, எங்களை சூழ இருக்கிற பொருள்கள் எல்லாத்திலையும் சரி ஒரு அமுக்கம் ஒன்று ஏற்படுத்தப்படும். அந்த அமுக்கத்தை நாங்க எப்படி சொல்லுவோம்டா வளிமண்டல வளிமண்டல அமுக்கம். சரியா? வளியின் நிறை காரணமாக வலிக்கு துணி உண்டு ஏற்கனவே படிச்சுட்டோம். நம்ம வலியின் நிறை காரணம் நம்மை சூழ உள்ள வழியால எங்களுக்கு ஒரு அமுக்கம் வழங்கப்படும். அது வளிமண்டல அமுக்கம். சரியா? இத அளக்கிறது மில்லி பார் என்கிற அளவு. இந்த வளிமண்டல அமுக்கம் இப்படி அளக்கப்படும் மில்லி பார். சிமோல் பி போடும். மில்லி பார் என்ற அளவு திட்டத்துல அளப்போம். அளவு திட்டம் என்றா தெரியும் நானே, ஒரு வெப்பநிலையை அளக்கிறதுக்கு செல்சியஸ் சொல்லுவோம் அளவுடை. அதே மாதிரி வளிமண்டல அமுக்கத்தை மில்லி பார்ல அளந்து சொல்லுவோம். சரியா? ரைட். இப்ப எங்களுக்கு இந்த 700 கிலோமீட்டர் வரைக்கும் பறந்திருக்குன்னு சொல்றோம்ல பிள்ளைகள். அப்ப நாங்க அதை கடல் மட்டத்துல இருந்து பார்க்க போறோமாக இருந்தால் அதை நாங்க அந்த கடல் மட்டத்தில இருந்து போற வார உயரம் அதை நாங்க குத்துயரம் என்று சொல்லப்போம். இப்ப எங்களுக்கு ஒரு கடல் பகுதியில இருக்கக்கூடிய ஒரு உயரமும், அதுவே ஒரு மலை நாட்டில இருக்கக்கூடிய உயரமும் வித்தியாசப்படும். இப்ப கடற்பகுதி நல்ல கீழே இருக்கு, மலை நாடுகள் உயரம் கூடவாக இருக்கு. அப்ப நாங்க கடல் மட்டத்தில இருந்து வரக்கூடிய அந்த குத்துயரம் அல்லது கோணவேற்றம் சொல்றோம். கடல் மட்டத்தில இருந்து ஏதாவது ஒரு பிரதேசத்துக்கு இருக்கக்கூடிய உயரம். அப்ப நாங்க கடல் மட்டத்தில இருந்து பார்த்தா இங்க இருந்து பார்க்கணும், ஆனா மலை இங்க இருக்கு. அப்ப இவ்வளவு தூரம் உயரம் இருக்கு. கடல் மட்டத்துல இருந்தா இதுல இருந்து ஓரளவான தூரத்துல இருக்கக்கூடிய பிரதேசத்தை நாங்க குத்துயரம் அல்லது கோணவேற்றம் என்று சொல்லலாம். சரியா? அப்ப இந்த உயரங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த வாயுக்கள படைய நாங்க ஒவ்வொரு படை மண்டலங்களாக பிரிக்கலாம். அப்ப வளிமண்டலம் 700 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். மேல போக போக 700 கிலோமீட்டர் வரைக்கும் வளிமண்டலம் இருக்கும். அதை நாங்க ஒவ்வொரு படைகளாக பிரிக்க முடியும்.
சரியா? 5 பிரதானமான படைகள். அதுல முதலாவதாக இருக்கிறது, அதாவது நம்மளோட பூமியில இருந்து கொஞ்சம் மேலே இருக்கிறது, கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் அளவுக்கு கிட்டவாக இருக்கிறத மாறன் மண்டலம் என்று சொல்லுங்க. மாறன் மண்டலம். மாறன் மண்டலம் கிட்டத்தட்ட பூமியில கடல் மட்டத்தில இருந்து பார்த்தோம்னா 15 கிலோமீட்டர் வரைக்கும் உயர வரையும் மாறன் மண்டலம் தான் சொல்றோம். பூமியின் தரை மட்டத்தில இருந்து அதை நாங்க கடல் மட்டத்தில இருந்து அளக்கப்படும். சரியா? அதுல இருந்து கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் வரைக்கும் மாறன் மண்டலம் இருக்கு. கடல் மட்டத்தில இருந்து. சரியா? ரைட். இருந்தாலும் துருவ பகுதி என்றால் வட துருவம், தென் துருவம். இப்போ ஒரு பூமியை எடுத்து கொண்டோம்னா மேலே இருக்கிறது வட துருவம், கீழே இருக்கிறது தென் துருவம். அந்த துருவ பகுதிகள்ல மட்டும் 8 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கு. சரியா? அப்ப சாதாரணமாக மாறன் மண்டலம் இது வரைக்கும் 15 கிலோமீட்டர் தான். சரியா? அப்ப வளிமண்டலத்துல நிறைய வாயுக்கள் இருக்கு. நாங்க சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் வாயு, வெளிவிடப்பட்ட கார்பன் டை ஆக்சைடு வாயு, நைட்ரஜன் வாயு, ஹைட்ரஜன் வாயு, இப்படி எங்களுக்கு நிறைய வாயுக்கள் அங்க இருக்கு. அதுல பெருமளவு வாயுக்கள் இந்த மாறன் மண்டலத்துலதான் இருக்கு. கிட்டத்தட்ட மொத்த வாயுக்கள்லையும் 75%, 75% வாயுக்கள் இருக்கு. 75% வாயுக்கள் இருக்கு. ஏ பாருங்க, இந்த முதல் 15 கிலோமீட்டருக்குள்ளதான் நிறைய உயிரினங்கள் வாழுது. சரியா? அப்ப நாங்கெல்லாம் தரையில இருக்க போறோம். அப்ப தரையில இருந்து இருக்கிறவங்களுக்கு அதிக அளவு ஆக்சிஜன் தேவைப்படும், வெளிவிடப்படுகின்ற கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் சேர்ந்து இந்த மாறன் மண்டலத்துல அதிக அளவான வாயுக்கள் இருக்கு. பெரிய தூசு துணிக்கைகள், நீராவி எல்லாம் இதுக்குள்ள கலந்து காணப்படும். Right? இப்ப எங்களுக்கு அந்த உலங்கு வானூர்திகள் செல்றது, பெரிய பாராசூட்டுகள்ல போறது, ஆகாய விமானங்கள் போறது, இதெல்லாம் எங்களுக்கு மாறன் மண்டலத்துல நடக்கும். சரியா? அப்ப அது போகைக்கு நீங்க இது யோசிக்க வேணும். அந்த பாராசூட்ல குதிக்கிறாங்க பார்த்தா யோசிக்க வேணும். அவர்கள் மாறன் மண்டலத்துல போயினம். சரியா? இரண்டாவது படை, இந்த 15 கிலோமீட்டரை தாண்டி வரக்கூடிய இரண்டாவது இருக்கிற படையை நான் சொல்றது படை மண்டலம். இரண்டாவது பகுதி படை மண்டலம். இரண்டாவதாக இருக்கிற பகுதியை படை மண்டலம் என்று சொல்லும். இது இந்த 15 கிலோமீட்டரை தாண்டி 15 கிலோமீட்டர்ல தொடங்கி, அதாவது 15 கிலோமீட்டர்ல எங்களுக்கு மாறன் மண்டலம் முடியுது. அப்ப 15 கிலோமீட்டர்ல தொடங்கி மேல போக போக 50 கிலோமீட்டர் வரை படைமண்டலம் அங்க இருக்கு. எவ்வளவு தூரத்துல இருக்கு? இந்த 15 கிலோமீட்டர் தொடங்கி 50 கிலோமீட்டர் வரை மாறன் மண்டலம் முடிய, 15 கிலோமீட்டர்ல முடிய, அதுக்கு அடுத்ததாக வருகிற 50 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த படை மண்டலம் தான் இருக்கு. சரியா? இங்க நீராவி குறைவாக இருக்கு. இங்க படை மண்டலம். மாறன் மண்டலத்துல அதிக அளவு வாயுக்கள் இருக்கும், நீராவி இருக்கும். சரியா? தூசு துணிக்கைகள் இருக்கு. Right? ஆனா படை மண்டலத்துல எங்களுக்கு உலர்ந்த வழிதான் இருக்கு. எங்களுக்கு 75 வீதமான வாயுக்களை கொண்ட வழி இருக்கும். படை மண்டலத்துல எங்களுக்கு உலர்ந்த வழியாக இருக்கு. அப்ப இங்க படை மண்டலத்துல முகில்கள் இருக்காது. முகில்கள் இருக்காது. இந்த மண்டலத்துல, அதாவது படை மண்டலத்துல புயலும் வராது, வளிக்குழப்பங்கள் ஒன்றுமே வராது. சரியா? அதனாலதான் படை மண்டலத்துல தூர பயணத்துக்கு போற ஜெட் விமானங்கள் மட்டும் பயணம் செய்யும். தூர பயணங்களுக்குரிய
ஜெட் விமானங்கள் தான் படை மண்டலத்துல பயணம் செய்யும். இந்த படை மண்டலத்துக்குள்ள இருக்கக்கூடிய இன்னொரு விசேடமான அமைப்பு ஓசோன் படை. ஓசோன் படை என்று சொல்லுவோம். ஓசோன் படை என்பது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு மெல்லிய லேயர் மாதிரி. அதாவது எங்களோட பூமியை சுத்தி ஒரு கவர் மாதிரி இருக்கு. பூமியை சுத்தி ஒரு கவர் மாதிரி ஒரு படை இருக்குது. அதை நாங்க ஓசோன் படைன்னு சொல்றோம். இப்ப அந்த படை ஏன் இருக்க வேணும்? இப்ப சூரியன்ல இருந்து வருகின்ற கதிர்கள் எல்லாமே நல்ல கதிர்கள் என்று நாங்க சொல்லல. எங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கதிரும் சூரியன்ல இருந்து வரலாம். அப்ப அதை தடுக்கிறதுக்காகத்தான் இந்த ஓசோன் படை இருக்கு. அப்ப ஓசோன் படை எங்க அமைஞ்சிருக்கிறது? படை மண்டலத்தில். ஓசோன் படை படை மண்டலம் அமைஞ்சிருக்கிறது இங்க கேப்பிடு. சரியா? அப்ப ஓசோன் படை அமைந்திருப்பது படை மண்டலம். சரியா? அப்ப அதை நாங்க இரண்டாவது பகுதியாக பார்க்கிறோம். வளிமண்டலத்தினுடைய இரண்டாவது பகுதி படை மண்டலம். முதலாவது எது இருக்கும்? மாறன் மண்டலம் 15 கிலோ. அடுத்ததாக வருவது படை மண்டலம் 15 லிருந்து 50 கிலோ. படை மண்டலத்துக்குள்ள இருக்கக்கூடிய விசேடமான ஒரு படைதான் ஓசோன் படை. தீங்கு விளைவிக்கக்கூடிய சூரியன்ல இருந்து வரக்கூடிய கதிர்கள் பூமியை அடையாது இது தடுக்கும். சரி, அது லேயர் மாதிரி இருந்தது எங்களுக்கு தடுக்கும். Right? மூன்றாவதாக இருக்கிறது மூன்றாவதாக இருக்கிற பகுதியை சொல்றது இடைமண்டலம். மூன்றாவதாக இருப்பது இடைமண்டலம். இதை சொல்லுவோம் கிட்டத்தட்ட இரண்டாவது படமண்டலம் எது வரைக்கும் இருக்கும்? 50 கிலோமீட்டர் வரை. அப்ப 50 கிலோமீட்டர்ல படைமண்டலம் முடிய அதுல தொடங்கி 80 கிலோமீட்டர்கள் வரை. 50 கிலோ முதல் 15 கிலோமீட்டர் மாறன் மண்டலம், 15லிருந்து 50 கிலோமீட்டருக்கு படைமண்டலம், 15ல இருந்து 80 கிலோமீட்டர் வரைக்கும் இடைமண்டலம். ஒரு பகுதி முடிய அடுத்தது ஸ்டார்ட் ஆகும். சரி, அப்ப எங்களுக்கு கிட்டத்தட்ட இதுல மேல போக போக 80 கிலோமீட்டர்கள் வரைக்கும் இடைமண்டலம் காணப்படும். சரியா? இதை நாங்கள் ஒரு குளிர்ச்சியான படை சொல்லுவோம். எது? இடைமண்டல குளிர்ச்சியான படை. இது ஒரு குளிர்ச்சியான படை. சரியா? அப்ப இங்க எங்களுக்கு நீராவி என்ன பனிமுகமாக மிதக்கும். அதனாலதான் அது குளிர்ச்சியான படையாக இருக்கு. சரியா? இந்த சூரியன் மறையேக்கையில இந்த முகில் மீது சூரிய ஒளி விழுகிறதுனால தெளிவாக இதை அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா? அப்ப இடைமண்டலத்தை நாங்க குளிர்ச்சியான படை என்று சொல்லுவோம். 80 கிலோமீட்டர்கள் வரையும் அது காணப்படும். நீராவி அதிகமாக இருக்கிறது, ஆகவே அங்க குளிர்ச்சியாக இருக்கு. நான்காவது பகுதியை சொல்றது வெப்பமண்டலம். வெப்பமண்டலம் வெப்பமண்டலம் என்று சொல்லிக்கே தெரிய வேணும். இங்க எங்களுக்கு வெப்பநிலை கூடவாக இருக்கு. இங்க வெப்பநிலை கூட மிக அதிகமாக இருக்கு. அப்ப எங்களுக்கு இடைமண்டலத்துல வெப்பநிலை குறைவு, குளிர்ச்சியான படையாக இருக்கும். வெப்பமண்டலத்துல வெப்பநிலை உயர்வாக இருக்கு. அப்ப இது எது வரைக்கும் இருக்க போகுதுன்னா 80 கிலோமீட்டர் வரைக்குமே இடைமண்டலம் வந்துடும். அப்ப 80 கிலோமீட்டரை தாண்டி 80 கிலோமீட்டரை தாண்டி அங்கால எங்களுக்கு கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் வரை. 80லிருந்து 100 கிலோமீட்டர்கள் வரைக்கும் வெப்பமண்டலம் இருக்கு. சரியா? இப்ப இப்பிரதேசத்துல என்ன இருக்கும்னா வாயுக்கள்
இந்த பிரதேசங்கள்ல வாயு துணிக்கைகள் சூரிய வெப்பத்தால உறிஞ்சப்படுவது அதிகம் வெப்பமாக இருக்கு. இடைமண்டலத்துல நீராவி அதிகம் முகில்களாக இருக்கிறதுனால குளிர்ச்சியாகவும், சரியா, வெப்ப மண்டலத்துல வாயுக்கள் வாயு துணிக்கைகளை சூரிய வெப்பம் உறிஞ்சுறதுனால அதிக வெப்பமாக இருக்கு. அதே நேரத்துல இந்த வெப்ப மண்டலத்துலதான் சர்வதேச விண்வெளி ஆய்வு மத்திய நிலையம் ISS சொல்லும். இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சொல்லும். ISS அங்கதான் அமைஞ்சு சொல்லுவோம். சர்வதேச விண்வெளி ஆய்வு மத்திய நிலையம் ISS சொல்லும். இது இருக்குது. இந்த விண்வெளி விண்வெளியில போக போக உங்களுக்கு அது வெப்ப மண்டலத்துல இருக்கு. சரியா, சரி. அதே மாதிரி இங்கதான் எங்களுக்கு வடமுனை சோதி தென்முனை சோதி என்கிற ஒளி பிளம்புகள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அதாவது ஒளி சில நேரத்துல நிறங்கள்ல வெவ்வேறு நிறங்கள்ல பிரதிபலிக்கிறத நாங்க பிளம்பு என்று சொல்லப்போம். சரியா, அது வட துருவத்தை அண்மித்த பகுதியில வந்தா அதை வடமுனை சோதி. அப்ப தென் பகுதியில வாரது தென்முனை சோதி என்று சொல்லுவோம். சோதி என்ற ஒரு ஒளிப்பிளம்பு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. லைட் மாதிரி வானத்துல பிரகாசமான வெளிச்சத்தை பார்க்கலாம். அதை நாங்க ஒளிப்பிளம்புன்னு சொல்லுவோம். அது வடக்கு பக்கத்துல தெரிஞ்ச வடமுனை சோதி, தென் பகுதியில தெரிகிறது தென்முனை சோதி என்கிற ஒளிப்பிளம்பு தோன்றுவது இந்த வெப்ப மண்டலத்துல. சரியா, அதே மாதிரி ஐந்தாவதாக இருக்கக்கூடிய பகுதி மேன் மண்டலம் என்று சொல்லுவோம். மேல போக போக வெப்பமண்டலம் தாண்டி மேன் மண்டலம் தாண்டி இருக்கிற பகுதி மேன் மண்டலம் என்று சொல்லுவோம். அப்ப எங்களுக்கு வெப்பமண்டலம் எது வரைக்கும் 100 கிலோமீட்டர் வரை. அப்ப அதை தாண்டி எங்களுக்கு 100 கிலோமீட்டருக்கு மேல், இதுக்கு மேல போக போக அது மேன் மண்டலம். அதாவது விண்வெளியை நாங்க கிட்டத்தட்ட குறிப்பிட்டு சொல்ல இல்லாம இருக்கு. ஒரு 100 கிலோமீட்டர் தாண்டி நாங்க எல்லாத்தையும் மேன் மண்டலம் சொல்றோம். சரியா, அப்ப முக்கியமான 5 படைகள்: மாறன் மண்டலம், கடை மண்டலம், இடைமண்டலம், வெப்பமண்டலம், மேன் மண்டலம். சரியா, அப்ப இது நாங்க ஒரு பூமியை எடுத்துக்கொண்டா முதலாவது பகுதி மாறன் மண்டலம், இரண்டாவது பகுதி கடை மண்டலம், மூன்றாவது பகுதி இடைமண்டலம், நான்காவது வெப்பமண்டலம், அடுத்தது மேன் மண்டலம். இவ்வாறு நாங்கள் எங்களோட பூமியில இருந்து கொண்டு ஒவ்வொரு படைகளாக இந்த 5 படைகளையும் பிரிக்க முடியும். சரியா, அப்ப இப்ப எங்களுக்கு நாங்க வாழ்றது எங்க? நாங்க பூமியில இல்லையா இருக்கிறோம்? பூமியில இருக்கு. அப்ப நாங்க வாழ்றது எந்த படையில? மாறன் மண்டலத்தில். பூமிக்கு கிட்டவா தானே நாங்க இருக்கிறோம், மேலே இருக்கிறோம், வெளிப்புறம். இப்ப நீ கிட்ட இருக்கிறது மாறன் மண்டலம். எங்களுக்கு அருகில இருக்கிறது மாறன் மண்டலம். அருகில இருக்கக்கூடிய படைதான் மாறன் மண்டலம் என்று சொல்லுவோம். அப்ப மாறன் மண்டலத்துல கீழே இருந்து மேல போக போக, அதாவது இப்ப கடல் மட்டத்துல இருந்து ஒரு மலை நாட்டுக்கு போக போக வெப்பநிலைக்கும் அமுக்கத்துக்கும் என்ன நடக்கும்? இப்ப வழியால ஒரு அமுக்கம் வரும், வளிமண்டல அமுக்கம் சொன்னா வெப்பநிலை உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே. அப்படி இருந்து இப்ப எங்களுக்கு கீழே இருந்து மேல போக போக, இப்ப யோசிச்சு கொள்ளுங்களேன். இப்ப யாழ்ப்பாணத்துல இருந்து கண்டிக்கு போக போக வெப்பநிலை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். யாழ்ப்பாணத்துல வெப்பநிலை அதிகம், கண்டியில வெப்பநிலை குறைவு. அதாவது மலை நாட்டுக்கு போறோம்,
கண்டி நுவரெலியா சைடுல வெப்பநிலை குறையுது. சரியா? அதே யாழ்ப்பாணம் உங்களுக்கு ஜெஃப்னாக்கு போனோம்னா உங்களுக்கு தெரியும் வெப்பநிலை 32 பாகை. சரியா? வெப்பநிலை 32 பாகசியா இருக்கு. அதே நுவரெலியாக்கு நாங்க போகல. நுவரெலியாக்கு போனா 15 பாகை. இப்ப இது ரெண்டுக்கும் இடையில பாருங்க வித்தியாசத்தை. நாங்க இருக்கிறது யாழ்ப்பாணம் எல்லாம் சைடு கடற்கரையை அண்மித்த பகுதி. அப்ப அது கிட்டத்தட்ட கடல் மட்டத்திலிருந்து குறைந்தளவான உயரம். ஆனா கண்டி நுவரெலியா சைடு கடல்ல இருந்து உயரம் கூடிய பிரதேசம். அப்ப உயரம் கூட போக போக பாருங்க வெப்பநிலை குறைஞ்சு குறைஞ்சு வரும். உயரம் கூட கூட வெப்பநிலை குறைஞ்சு குறைஞ்சு வரும். சரியா? வெப்பநிலை குறையும். இதே மாதிரிதான் இப்ப எங்களுக்கு யாழ்ப்பாணத்துல இருக்கிற ஆட்களுக்கு அமுக்கம் கிட்டத்தட்ட 1110 மில்லி பார் வைக்கிறோம். 1110 மில்லி பார் வளிமண்டல அமுக்கம் இருக்கு. அதே ஒரு நுவரெலியாக்கு போனா 213 மில்லி பாரா இருக்கு. சரியா? அப்ப இது எங்களுக்கு வெப்பநிலை அமுக்கம் மில்லி பார்ல அளக்கிறது அமுக்கம். சரியா? அப்ப இப்ப பாருங்க நாங்க இருக்கிற இடத்துல இருந்து உயரமான பகுதிக்கு போக போக நாங்க நினைப்போம் உயரமா போக போகத்தான் சூரியன் கிட்ட கிட்ட வரும் இப்ப வெப்பம் கூடுமண்டு. இல்ல, நாங்க உயரமான இடத்துக்கு போக போக வெப்பம் குறைஞ்சு குறைஞ்சு வருது. இப்ப யாழ்ப்பாணத்துல இருந்தா வெப்பம் கூட தரையில இருந்து கிட்ட கடற்கரையில இருந்து கொஞ்சம் தூரத்து உயரத்துல இருக்கலாம். ஆனா நுவரெலியா மலை மாதிரி உயர்ந்த பிரதேசம். ஆகவே அங்க எங்களுக்கு வெப்பநிலை குறைஞ்சிடும் 15 பாய்ஸ். அதே போலதான் அமுக்கமும் கடல் மட்டத்துக்கிட்ட இருக்கிறார்களுக்கு வளிமண்டல அமுக்கம் கூட உயரமான பிரதேசத்துல உள்ள ஆட்களுக்கு அமுக்கம் குறைய. அப்ப உயரம் கூட கூட வெப்பநிலையும் அமுக்கமும் குறையும். உயரம் கூட கூட வெப்பநிலை அமுக்கம் என்பன குறைவடையும். சரியா? அப்ப தரையில இருந்து மேல் நோக்கி போக போக உங்களுக்கு என்ன செய்யுது? வெப்பநிலை குறைஞ்சு அமுக்கம் குறையிறத பார்க்க முடியும். சரியா? அப்ப அமுக்கம் வளிமண்டலத்தின் பல்வேறு படைகள்ல எப்படி இருக்குதுன்றத நாங்க பார்க்கணும். சரியா? அதே மாதிரி எங்களோட வளியில என்னென்ன கூறுகள் இருக்கு? உங்களுடைய வளியில் காணப்படக்கூடிய கூறுகள் அதாவது வாயுக்கள். வளி என்று நாங்க எதை கதைக்கிறோம்? வாயுக்கள் காணப்படுகின்ற கலவையத்தான் வளி என்று சொல்ல போறோம். அந்த வாயுக்கள் என்னென்ன வாயு இருக்குது, எத்தனை சதவீதம் இருக்குதுன்னு பார்ப்போம். வாயு வகை சதவீதம். வாயு வகையும் சதவீதத்தையும் பார்ப்போம். சரி, முதலாவது அதிக சதவீதத்துல இருக்கிற வாயு நைதரசன். சொல்லுங்க, நைதரசன் வாயு கிட்டத்தட்ட 78% இருக்கு. 78% கூட 100க்கு 78%. சரியா? அதிகமாக இருக்கு. இரண்டாவது இடத்துல இருக்கு ஒட்சிசன். ஒட்சிசன் வாயு உங்களுக்கு தெரியும், நாங்க சுவாசிப்பது. அது கிட்டத்தட்ட 20.9 அல்லது கிட்டத்தட்ட 21% மட்டும் தான். சரி, அப்ப பாருங்க, நாங்க சுவாசிக்கிற வாயுவே 20-21% தான் இருக்கு. ஆனா நைதரசன் அதை விட கூட. மூன்றாவது இடத்துல இருப்பது ஆகன் வாயு. ஆகன் வாயு, ஆகன் என்பது கிட்டத்தட்ட 0.93%.
குறைவாக இருக்கு. கார்பன் ஈராக்சைடு நாங்க வெளியேற்றுகின்ற வாயு. கார்பன் ஈராக்சைடு 0.03 வீதம். கார்பன் ஈராக்சைடு மிகவும் குறைந்த அளவில் இருக்கு. சரியா? ரைட். அப்ப இதுதான் கனவளவுக்கு ஏற்ற சதவீதம் இந்த வளிமண்டலத்துல இருக்கிற வாயுக்கள். அப்ப வளிமண்டலத்தில் அதிக அளவில் காணப்படக்கூடிய வாயு எது? நைதரசன் வாயு. வளிமண்டலத்துல ஒக்சிசன் வாயுன்ற சதவீதம் எவ்வளவு? 20.9 அல்லது 20. கார்பன் டை ஆக்சைடு எவ்வளவு காணப்படுகிறது? 0.03 வீதம். சரியா? அப்ப எங்களுக்கு இதுல தெரிஞ்சிருக்க வேண்டியது கட்டாயமாக நைதரசன் அதிக அளவிலையும் ஒக்சிசன் 21 வீதமும் இருக்கு. ஒக்சிசன் வாயு என்பது ஒரு தகன துணை. ஒக்சிசன் வாயு தான் எரியறதுக்குரிய ஒரு வாயு. ஒரு பொருள் எரிய வேணும்னா அது ஒக்சிசனோட சேர்ந்தாதான் எரிய இருக்கு. சரி, அப்ப அதனால அதை நாங்க தகன துணை என்று சொல்லுவோம். ஒக்சிசன தகன துணை, மூச்சு வாயு தகன துணை, எரியறதுக்கு அவசியம். அப்ப ஒக்சிசனை வேற எங்கெல்லாம் பயன்படுத்துவாங்க? இப்ப சுவாசிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்களுக்கு செயற்கையான சுவாசம் வழங்கும். செயற்கையாக நோயாளிகளுக்கு ஒக்சிசன் சிலிண்டர்ல இருந்து ஒக்சிசன் கொடுப்பார். சரியா? மற்றது உலோகங்களை காய்ச்சி இணைக்கிறதுக்காக ஒக்சி அசட்டலீன்ங்கிற சுவாலை பயன்படுத்தப்படும். அதே போல பாருங்க, விண்வெளிக்கு போறாக்கள், சுழியோடுறாக்கள், அவர்கள் எல்லாரும் ஒக்சிசன் சிலிண்டர்ல கொண்டு போவீங்க. அவைக்கு சுவாசிக்கிறதுக்கு ஒக்சிசன் தேவை. சரியா? இப்ப நைதரசன் வந்து என்னத்துக்கு தேவை? தாவரங்கள் வளர்றதுக்கு அது தேவை. இப்ப எங்களுக்கு இருக்கிற பசலைகள் எல்லாம் நைதரசன் கொண்ட சேர்வைகள். சரியா? அப்ப எங்களுக்கு செயற்கையாக பசலை தயாரிக்க நைதரசனை அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இப்ப நைதரசன் வந்து பசலைக்கு பசலைகள் உற்பத்தி செய்வதற்காக பயன்படுத்தப்படும் அதிகமாக. ஏனென்றா அதுல புரதங்களினுடைய முக்கிய கூறாக இருக்கு. நைதரசன் புரதங்களின் முக்கிய கூறு. பசலை தயாரிப்பதற்கு பயன்படும். தாவரம் வளர்றதுக்கு அவசியமான ஒரு மூலகமாக நைதரசன் இருக்கு. சரியா? அப்ப ஒட்சிசன் வாயு சுவாசிப்பதற்கு பயன்படுத்தப்படும். ஆகன் வாயு, ஆகன் வாயு என்னத்துக்கு பயன்படும்? இது சொல்றது பிள்ளைகள் ஒரு விழுமிய வாயு. இது ஒரு விழுமிய வாயு. விழுமிய வாயு இது யாரோடையுமே தாக்கம் அடையாது. விழுமிய வாயு என்று நாங்க சொன்னா வேற ஒன்றோட அது சேராது. சரி, அப்ப இது எங்க இருக்குமெண்டா பல்புகளுக்குள்ள நிரப்பி வச்சிருப்பாங்க. பல்புகள் பாருங்க, உடஞ்சோட பெருசப்படார் என்ற சத்தம் வடிக்கும் இல்லையா? அதுக்கு இருக்கிற அந்த வாயு வந்து வெளியேற்றப்படும். மின்குமிழுக்குள்ள நிரப்பக்கூடிய வாயு. மற்றது அந்த செம்மஞ்சள் நிறத்துல வார லைட்டை தரக்கூடிய பல்புகளை செய்யுது. செம்மஞ்சள் நிற ஒளியை தரக்கூடிய பல்ப்ஸ் தயாரிக்கிறதுக்கு ஆகன் வாயு தான் பயன்படுத்தப்படும். மற்றது பழைய பொருட்கள், பழமை வாய்ந்த ஆவணங்கள், அதுகளை பத்திரமா வைக்கிறதுக்கு ஆகன் வச்சிருக்கிற பாத்திரத்துலதான் வைப்பேன். அது கவனமா வச்சிருக்கு. சரி, ஆகன் ஒரு விழுமிய வாயு, வேற ஒன்றோடையும் அது தாக்கம் அடையாது. இப்ப ஒரு இரும்புன்னு சொன்னா வழியில வச்ச உடனே துரு பிடிச்சிடும், பழுதா போய். சரி, அத மாதிரி பழைய காலத்து சாமான்களை நாங்க பத்திரமா வச்சிருக்கோம். அதை நாங்க ஆகன் நிரப்பப்பட்டிருக்கிற பாத்திரத்துல வச்சு அப்படியே இருக்கு. சரி, கார்பன் டை ஆக்சைடு வந்து உங்களுக்கு தெரியும், வெளிச்சுவாசத்தின் மூலம் அதிகமாக வெளியேற்றப்படும். இது ஒரு தகன துணையிலி. தகன துணையிலி என்று சொல்லும். அதாவது தகனத்துக்கு துணை செய்யாது. ஒட்சிசன் தகன துணை எரியறதுக்கு அவசியம். கார்பன் ஆக்சைடு எரிய செய்யாத வாயு. சரியா? அப்ப இப்ப உங்களுக்கு வளிமண்டலத்துல இருக்கிற இந்த 4 வாயுக்களும் தொடர்பாக ஒரு விளக்கம் கிடைச்சிருக்கு. வளிமண்டலத்துல நைதரசன் கூடிய சதவீதம்,
அதுக்கு அடுத்ததாக ஒட்சிசன், மூன்றாம் இடத்துல ஆகன், நான்காம் இடத்துல கார்பனீர் ஒட்சைடு. அப்ப இதுகள் என்னத்துக்கு அவசியம், அதாவது இதனுடைய பயன் தெரிஞ்சிருக்க வேண்டும். நைதரசன் பசலை தயாரிப்பது புரதங்களினுடைய கூறாக இருக்கு. ஒட்சிசன் சுவாசிப்பதற்கும் தகன துணையாகவும் எரிகிறதுக்குமான வாயுவாக இருக்கு. ஆகன் என்பது பழமையான ஆவணங்களை பாதுகாக்கிறதுக்கு, மின்குமிழ்கள்ல நிரப்புறதுக்கு பயன்படும். கார்பனீர் ஒட்சைடு நாங்க வெளிச்சுவாசத்துல வெளிவிடப்படுகின்ற வாயு, அதிகமாக வெளிச்சுவாசத்துல வரும். இது ஒரு தகன துணையிலி, எரியாத வாயுவாக இருக்கு. சரியா? ரைட். அப்ப அடுத்ததாக நாங்கள் வளிமண்டலத்தால கிடைக்கிற பயன், யூஸ் என்ன? இப்ப எங்களுக்கு இந்த பூமியை சுத்தி 5 லேயர்கள்ல வளிமண்டலம் இருக்குன்னு படிச்சு என்னென்ன? மாறன் மண்டலம், படை மண்டலம், இடைமண்டலம், வெப்ப மண்டலம், மேன்மண்டலம். அப்ப 5 படைகள் இருக்கு. அந்த 5 படைகள் இருக்கிறதுனால எங்களுக்கு என்ன பயன்கள், வளிமண்டலத்தால கிடைக்கிற பயன்? சரியா? வளிமண்டலம் இருக்கிறதுனாலதான் எங்களுக்கு ஒட்சிசன் வாயு கிடைக்குது. ஒட்சிசன் வாயு இப்ப பாத்துனாங்க இல்லையா, 21% இருக்கிற ஒட்சிசன் வாயு சுவாசிப்பதற்கு தேவை. சுவாசிக்க தேவை. சுவாசிக்க தேவையான வாயுவை வழங்குதல். சுவாசிக்கிறதுக்கு தேவையான வாயு உங்களுக்கு எங்க இருந்து கிடைக்கும்? வளிமண்டலத்துல இருக்கு. இதுல நாங்க பயன்கள் பார்க்கிறோம். வளிமண்டலம் முதலாவது பயன், சுவாசிக்கிறதுக்கு எங்களுக்கு வாயுவை கொடுக்கும். அதே மாதிரி ஒளித்தொகுப்பு செய்யறதுக்கு, தாவரம் ஒளித்தொகுப்பு செய்யறதுக்கு கார்பனீர் ஆக்சைடு வாயுவை கொடுக்கும். தாவரங்கள்ல ஒளித்தொகுப்பு. தாவரங்கள்ல ஒளித்தொகுப்பு நடக்கிறதுக்கான வாயுவை கொடுக்கும் கார்பனீர் ஆக்சைடு. அதே மாதிரி தாவரம் வளர்ச்சி அடைவதற்கு நைதரசன் வாயுவை கொடுக்கும். தாவர வளர்ச்சி, தாவரம் வளர, பசலை உற்பத்தி செய்யப்படும் நைதரசன்ல இருந்து அப்ப தாவரம் வளர்ச்சி அடைகிறதுக்கு தேவையான மூலகத்தை கொடுக்கும். சரியா? அதே மாதிரி பாருங்க, அந்த படை மண்டலத்துல ஓசோன் படை இருக்குது. புற ஊதா கதிர்கள்ல இருந்து எங்களை பாதுகாக்கும். சூரியன்ல இருந்து வர நச்சுத்தன்மையான கதிர் பூமிக்கு வரவிடாம தடுக்கிறது யாரு? படை மண்டலம். இது ஓசோன் படை. கலியூதா கதிர்கள்ல வரவிடாது தடுக்கும். அப்ப ஓசோன் படை கலியூதா கதிர்களிலிருந்து பாதுகாக்கும். கலியூதா கதிர்கள்ல இருந்து பாதுகாக்கும். படை மண்டலம் பாதுகாக்கும்னு யோசிச்சுக்கணும். ஓசோன் படை இருக்கிறதுனால கலியூதா கதிர்கள் பூமியில வந்து தாக்காம பாதுகாக்குது. சரியா? அதே மாதிரி எங்களுக்கு நீர்வட்டம் நடக்கிறது இந்த வளிமண்டலத்துல. பாருங்க, முதல்ல மழை பெய்யுது. மழை வந்து ஆறுகளின் ஊடாக கிணறுகளை நிரப்பி பாய்ந்து சென்று திரும்ப கடலை அடையும். கடல்ல இருந்து திரும்ப நீர் ஆவியாகி சென்று பூமிகளுக்கு சென்று மழையாக பெய்யும். திரும்ப ஆறுகளின் ஊடாக கடலை அடையும். அதை நாங்க வட்டம்னு சொல்லுவோம், நீர்வட்டம். அப்ப நீர்வட்டம் நடக்கிறதுக்கு வளிமண்டலம் இருக்கும். ஏன் மழை பெய்ய வேணுமா இல்லையா? எங்களுக்கு மழை பெய்ய வேணுமெண்டா நீராவி மேல போய் முகில்களாகித்தான் பிறகு திரும்ப எங்களுக்கு மழை வரும். அப்ப நீர்வட்டம் நடக்கிறதுக்கு வளிமண்டலம் உதவும். அதுக்காக எங்களுக்கு அது ஒரு பயன் என்று எடுத்துக்கொள்றோம். சரி, அதே மாதிரி எங்களுக்கு விண்வெளியில இருந்து வரக்கூடிய
விண்கற்கள் எரிஞ்சு கொண்டு வர விண்கற்கள் என்று சொல்லுவோம். அதெல்லாம் எங்களுக்கு பூமியில வந்து விழவிடாம அது அந்த வளிமண்டலத்திலேயே எரிஞ்சிடும். ஏன்? வளிமண்டலத்துல உறைஞ்சு கொண்ட உராய்வினால், வளிமண்டலத்துல இருக்கிற உராய்வினால அது எரிஞ்சு எங்களுக்கு பூமியில பாதுகாப்பு கிடைக்கும். இல்லாட்டி கீழே தானே பிள்ளைகள் வந்து விழுந்து பூமி பாதிக்கப்படும். அதே போல உங்களுக்கு பறவைகள் பறக்கிறதுக்குரிய இடத்தை கொடுக்குது விண்வெளி. அந்த வளிமண்டலம். அதே மாதிரி பூச்சிகள் பறக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது, ஊடகமாக இருக்குது. சரி, அதே போல மனிதர்கள் பேசிக் கொள்வதற்கு வழி அவசியம். ஒலிகள் கடத்தப்படுது. ஒலி கடத்த உதவுது. ஒலியை கடத்துவதற்கு உதவுறது யாரு? வழி. வழி இருந்தா தான் சத்தம் கேட்கும். இல்லாவிட்டா சத்தம் கேட்காது. வெற்றிடத்தினூடாக சத்தம் பயணம் செய்யாது. அதான் விண்வெளியில இருந்து சத்தம் போட்டா யாருக்கு கேட்காது. ஆனா அங்க வழி இருக்கிற வளிமண்டலத்துக்குள்ள வச்சா மட்டும்தான் எங்களால கேட்க ஏன். சரியா? அப்ப இது இவ்வளவுமே எங்களுக்கு வளிமண்டலம் ஒன்று இருக்கிறதுனால ஏற்படுகின்ற பயன். ஆக்சிஜன் வாயு கிடைக்குது, கார்பன் ஆக்சைடு வாயு தாவரங்களினால ஒளித்தொகுப்பு செய்ய உதவுது, நைதரசன் வாயு கிடைக்கிறதுனால தாவரங்கள் வளருது, ஓசோன் படை இருக்கிறதுனால கழிவுக கதிர்கள் வரவிடாம தடுக்குது, நீர்வட்டம் நடக்க உதவுது, விலங்குகள் பறக்கிறதுக்கு ஊடகத்தை கொடுக்குது, ஒலி என்ன செய்து கடத்துறதுக்கு உதவும். சரியா? அப்ப இது எங்களுக்கு வளிமண்டலத்தால கிடைக்கக்கூடிய பயனாக இருக்கு. அப்ப வளி மாசடைகிறதுன்னா என்ன? வளி மாசடைதல் தொடர்பாக நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. 2 விதமான மாசாக்கிகள் இருக்கு. ஒரு வளிமண்டல மாசடைதலுக்கு 2 முறைகள் இருக்கு. ஒன்று வாயு நிலை மாசாக்கி, இன்னொன்று துடிக்கை நிலை மாசாக்கி. இப்ப வாயு நிலை மாசாக்கி என்று நாங்க சொல்றது கார்பன் ஆக்சைடு, கந்தக நீரோக்சைடு, நைதரசன் நீரோக்சைடு வாயுவாக இருக்கு. துடிக்கையாக இருக்கிறதுண்டா உங்களுக்கு எரியாத எரிபொருட்கள், விவசாய ரசாயன பொருட்கள், இப்ப நாங்க விசிறி வர்ற மருந்துகள், சீமெந்து தூள், இதெல்லாம் துடிக்கையாக துடிக்கையாக எங்களுக்கு மாசுபடுத்தப்படுது. சரியா? அப்ப இப்ப நாங்க வளி மாசடைகின்ற முறைகளை பார்ப்போம். வளி மாசடையும் முறைகள். வளி மாசடையக்கூடிய முறை. சரி, அப்ப வளி மாசடைகிறண்டா வளிய வந்து மாசடைய செய்யறது என்ன? உதாரணமாக வாகனங்கள் என்ற எரிபொருள் தகவல். எரிபொருளை பாருங்க, அதிக அளவு புகை விட்டு கொண்டு போறது, கருப்பு நிறத்துல புகை விடுறது, அதெல்லாம் மாசடையும். அதே மாதிரி கை தொழிற்சாலைகள்ல இருந்து வெளியேற்றப்படும் வாகனங்களின் புகையினால கைத்தொழில் கைத்தொழிற்சாலைகள் சாலை மூல கழிவுகள் வெளியேறதுனால கைத்தொழிற்சாலைகள்ல இருந்து வர கழிவுகள் வழியோட கலக்கிறது எங்களுக்கு வழிய மாசடைய செய்யும். குப்பைகளை எரிக்கிறது, எரித்தல். குப்பையை எரிக்கிறதுனால அதன் வாயு அதிகமாக கார்பன் டை ஆக்சைடு வெளியேறும். காடுகளை அழிக்கிறதுனால எல்லாம் எரிமலைகள் நடக்கிறது. இதெல்லாம் வாயுக்கள் வாரதுனால வளிமண்டல மாசடையும். சரி, அப்ப இப்படி வாரத
வாரதால எங்கட பூமிக்கு என்ன நடக்கும்? காலநிலையில மாற்றம் ஏற்படும். சுவாசம் பிரச்சனைகள், நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். அமில மழை ஏற்படும். சூழலிட வெப்பநிலை சடுதியாக கூடும். சரியா? ரைட். அப்ப இதெல்லாம் வளி மாசடைகிறதுனால ஏற்படக்கூடிய விளைவு. சரியா? பாதகமான விளைவுன்னு சொல்லலாம். அமில மழை பெய்யுறது, எரிமலைகள் வர்றது, சூழல்ல வெப்பநிலை கூடுறது, காலநிலை மாறுறது, இதெல்லாம் தாக்கங்கள். வளி மாசடைஞ்சா என்ன நடக்கும்? அப்ப வளி மாசடையாம தடுக்கிறதுக்கு நாங்க என்ன செய்யலாம்? எரிபொருள் பாவனையை குறைக்கும். சுமட்டு எரிபொருள் பாவனையை குறைக்கிறது. அதாவது வாகனங்களை அதிகம் பாவிக்கிறத குறைக்கிறது. எரிபொருள் பாவனையை குறைக்கிறது. அடுத்தது சூழலுக்கு பொருத்தமான எரிபொருளை பயன்படுத்தும். சூழலுக்கு பொருத்தமான எரிபொருள் பயன்படுத்த வேண்டும். சூழலுக்கு பொருத்தமான எரிபொருள், அதாவது எங்களோட சூழலை மாசடைய செய்யாத மாதிரி எரிபொருளை நாங்க பயன்படுத்த வேண்டும். அப்ப இன்று நாங்கள் படிச்ச விடயங்கள் என்னது? வளி மாசடைகிற முறை சம்பந்தமா பார்த்துட்டு அதுல இருந்து நாங்க எப்படி பாதுகாக்கலாம், அதாவது சூழலை எப்படி பாதுகாக்கலாம் இந்த வளி மாசடைகிறதுல இருந்து. இப்ப திரும்ப நாங்க என்ன செய்யலாம்? காடுகளை அழிக்காம காடுகளை வைக்க வேணும். அதாவது காடுகளை உருவாக்க வேணும், பாதுகாக்க வேணும். குப்பை கூளங்களை எரிக்கிறதுக்கு பதிலா மீள் சுழற்சி செய்யணும். திரும்ப நாங்க ரீயூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். தொழிற்சாலையிலிருந்து வெளியேற்றுகிற கழிவுகளை முறையாக வெளியேற்ற, அதிகமாக வாகனங்களை பாவிக்க, இந்த மாதிரி நாங்க செய்யலாம். சரியா? அப்ப நாங்க இன்னைக்கு வளிமண்டலம் தொடர்பான சகல விடயங்களையும் பார்த்திருக்கோம். வளிமண்டலம் எப்படி அமைஞ்சிருக்கு? 5 விதமான படைகள் இருக்கு. 5 விதமான படைகளும் எவ்வளவு தூரங்கள்ல இருக்கிறது? வளிமண்டலத்துல மேல போக போக வெப்பநிலை குறையும், அமுக்கமும் குறையும் என்று பார்த்திருக்கிறோம். அடுத்ததாக வளியில என்னென்ன வாயுக்கள் இருக்கு, அது எத்தனை சதவீதமாக இருக்கிறது? கடைசியாக நாங்க வளிமண்டலத்தால கிடைக்கிற பயன், வளி மாசடைகிற முறை, அதை தடுப்பதற்குரிய முறைகள் பார்த்திருக்கோம். சரியா? அப்ப இன்றைய வகுப்பு உங்களுக்கு வளிமண்டலம் தொடர்பான விடயங்கள் விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். இன்னொரு வகுப்புல பார்க்கலாம். எக்ஸாம் வடிவா செய்யுங்க பிள்ளைகள். தேங்க்யூ ஸோ. இது வரைக்கும் தான் உங்களுக்கான 2ஆம் தவணைக்குரிய பாட அலகு முழுதாக நிறைவு செய்யப்பட்டிருக்குது. நல்லபடியா எக்ஸாம் செய்யுங்க. தேங்க்யூ.